ஹலோ கைஸ், இன்னைக்கு சாட்டர்டே சரியான ஒரு படத்தை பார்த்துட்டு வரோம். நான் மண்டே எக்ஸாம்ன்றனால அக்ஷராவும் அவளுக்கு படிக்கிறதுக்கு கூட சப்போர்ட் பண்ணும் போதும் ஸ்டே பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனை போயிட்டு வந்தால ஷி வாஸ் டயர்ட். பட் ஆதர்ஸ் நான் ரிலாக்ஸ் பண்ணவங்க கூட வரம்பா அப்படின்னு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் எதார்ச்சியா வந்த படம் விஜய் ஆண்டனிஸ் பேக் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். முன்னாடிலாம் எப்படி ஒரு த்ரில்லர் படம் எடுப்போனோ வேற லெவல் எடுத்திருக்கா. அப்படி மார்கன் ரிவ்யூஸ் பார்த்தலாமா? ஹே கைஸ், படம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு மிஸ்டீரியஸான த்ரில்லிங்கான ஒரு படம். நான் எந்த கதையும் உள்ள சொல்ல விரும்பல, ஏன்னா இந்த படம் ஒரு சஸ்பென்ஸாவே உங்களுக்கு இருக்கட்டும். படம் ஆசம், நல்ல கருத்துள்ள படம். கைஸ், என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய இருக்கு ஷேர் பண்ணது படத்துல. விஜய் ஆண்டனி த்ரில்லர் படம் எடுப்பா அப்படி, பட் ஆனா ஒரு நல்ல கதை சொல்றது அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய படம் வருது, ஆனா ஏன் நமக்கு படம் பார்க்கணும் அப்படின்ற அந்த 3 hours 2.5 hours நம்ம போய் we are just losing our situational ambience எல்லாத்தையும் மறந்து நம்ம படத்தை பார்க்கணும்னா அந்த கதை சொல்ற விதம் தான். அது விஜய் ஆண்டனிக்கு ஒரு யூனிக் ஸ்டைல், சூப்பரா கதை சொல்லியிருக்கா. அப்படி இந்த படத்துல பாத்தீங்கன்னா எடிட்டிக் மெமரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, மெடிக்கல் டேர்ம், பேராசைக்காலஜி ஒன்று இருக்கு. பட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றேன், ஒரு பயங்கரமான என்ன சொல்றது ஹை லெவல் படம்லாம் கிடையாது. பட் இது அவ்வளவு ஈஸியா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த மிஸ்ட்ரி மர்டரை எவ்வளவு அழகா ட்ராக் டவுன் பண்ணி பொறுமையா நமக்கு கதை சொல்லி அந்த த்ரில்ல கடைசி வரைக்கும் கொண்டு போய் சூப்பரா உடைப்பாரு. அந்த விஷயத்த உண்மையிலேயே பாராட்டணும். விஜய் ஆண்டனி ஆக்டிங் பிரமாதமா இருக்கு. தமிழ் அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இந்த படத்துல வரும். அவருக்கு ஆல்மோஸ்ட் 50 to 60% ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அப்படி தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் ரியல் ஹீரோ. இங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்ப வர ஹீரோங்களை மொத்த ஸ்கிரீன் அவங்களே ஆக்குபை பண்ணி ரொம்ப போர் அடிச்சிடுறாங்க. யூ ஹாவ் டு கிவ் ஈக்குவல் ஸ்பேஸ் ஃபார் குட் ஆக்டிங் அண்ட் குட் ஸ்கில்ஸ். ஸோ அந்த ஆங்கிள் பாக்குறப்போ இந்த தமிழறிவு கேரக்டர் பையனுக்கு நல்ல எக்ஸ்ட்ராடனரி ஸ்விம்மிங் டேலண்ட் இருக்கு. ரியலாவே அந்த ஜம்ப்லாம் பண்ற அப்படி டைவிங் ஜம்ப்லாம் சூப்பரா பண்ணிருக்கா. அப்படி ஆக்டிங் ஸ்கில் சூப்பரா இருக்கு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கு அப்படி அந்த பையனுக்கு. சோ தட் அந்த பையனை வச்சு அவ்வளவு அழகா அந்த ஸ்டோரி சொல்லி நமக்கு அழகா கோர்வையா அந்த த்ரில்லர் ஜானர் சூப்பரா கொண்டு போகும். அப்படி படம் போறதே தெரியாது. அப்பதான் உட்காந்த மாதிரி இருக்கும், டக்குனு பார்த்தா இன்டர்வல் படம் பாதி முடிஞ்சிருக்கும். சரியான படம், 2 hours 5-10 minutes முடியுது. ஃபேண்டாஸ்டிக்கான படம், கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா இட் இஸ் a தியேட்டர் வாட்ச் மூவி. ஏன்னா தியேட்டர் சீன்ஸ் இருக்கிற மாதிரி சில பிரம்மாண்டமான அந்த என்ன சொல்றது, நான் அந்த சீக்ரெட்ஸ் சொல்லல, நான் சொன்ன அந்த சீனோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். கண்டிப்பா பாருங்க. இட் இஸ் a theatrical மூவி. இட்ஸ் a must watch movie. You will enjoy definitely. You can go as a couple, go with your kids, or go as a family. Fantastic movie.